சிலர் மருந்துகள் கொடுக்கின்றார்கள், சிலர் ஆறுதல் சொல்கிறார்கள். ஆனால் சிலர் உடைந்த நம்பிக்கையை, உடைந்த எலும்பை மீண்டும் ஒரே நேரத்தில் இணைக்கிறார்கள். அவர்களில் ஒருவர்தான் இவர். இவர் பயணம் ஒருவரின் ஆசையில் தொடங்கியது. மனித உடலின் அமைப்பை நுணுக்கமாக புரிந்து கொண்டு ஒவ்வொரு எலும்பையும் மீண்டும் உயிர்ப்பிக்க இவர் நெடுந்தூரம் பயணித்தார். ஒரு அறையில் இரத்தமும் சதியுமாக ஒரு எலும்பு இணைக்கப்படுகிறது. கூடவே நம்பிக்கையும் தான். மருத்துவராக இருப்பதை ஒரு தொழிலாக அல்ல, அது ஒரு ஒப்புக்கொள்ளப்பட்ட பொறுப்பாகவே ஏற்றுக்கொண்ட இவர் ஏராளமானோரின் வாழ்வை மாற்றியுள்ளார். எலும்பு முறிவுகள் தற்காலிகம்தான், ஆனால் நம்பிக்கையே நிரந்தரம். அந்த நம்பிக்கையை மீண்டும் எழுப்பும் ஒருவர்தான் டாக்டர் மே. முத்து சரவணகுமார். அது ஒரு பெரிய நகரம் அல்ல. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தாலுகா நத்தம்பட்டி அருகிலுள்ள ஒரு சிறிய கிராமம்தான் கிருஷ்ணாபுரம். அங்கு ஒரு எளிய விவசாய குடும்பத்தில் மெய்ஞான குரு வேளம்மாள் தம்பதியினருக்கு 1978ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 23ஆம் நாள் 4வது குழந்தையாக பிறந்தவர் நமது மருத்துவர். உடன் பிறந்த சகோதரர்கள் 3. அவரது தந்தை மற்றும் தாய் இருவருமே பள்ளி ஆசிரியர்கள். ஆனால் தந்தையான அந்த ஆசிரியரின் உள்ளத்தில் மட்டும் ஒரு மாணவனுக்கான பெரிய கனவும் ஆசையும் இருந்தது. முன்பு சொன்ன அந்த ஆசைக்கு சொந்தக்காரர் இவர்தான். டாக்டர் மே. முத்து சரவணகுமார் அவர்களின் தந்தை திரு மெய்ஞான குரு. தான் எதிர்கொண்ட ஏழ்மை, வறுமை, தியாகம் இவற்றை தன் பிள்ளைகளுக்கு தடையாக அல்ல, முன்னேற்றமாக மாற்ற விரும்பினார் தந்தை மெய்ஞான குரு. அவரின் ஆசையிலிருந்துதான் முத்து சரவணகுமார் அவர்களின் பிறப்பும் வாழ்வின் நோக்கமும் உருவானது. அந்த ஆசைகள் கனவாக இல்லை, கட்டாயமாகவே இருக்க வேண்டும் என்பதே தந்தையின் எண்ணம். தந்தையின் ஆசைக்கு 3 அத்தியாயங்கள் இருந்தன. அந்த ஆசைகளை ஒவ்வொன்றாக சாதனைகளாக மாற்றினார் மே. முத்து சரவணகுமார். நான் டாக்டர் முத்து சரவணகுமார். நான் இப்போ எலும்புமுறிவு மருத்துவராக, தலைமை மருத்துவராக முத்தூஸ் மருத்துவமனையில் இருக்கேன். அப்பாவுக்கு ஒரு ஆசை என்னென்னா, என்னையே டாக்டர் ஆக்கணுங்கிறது அப்பாவோட எய்ம். அப்பாவோட 3 ஆசை சொல்கிறாங்க. ஒன்று நீ ஸ்கூல் ஃபஸ்ட் எடுக்கணும், அப்புறம் 4 சப்ஜெக்டில் ஃபஸ்ட் எடுக்கணும், அப்புறம் மதுரை மெடிக்கல் காலேஜில் MBBS வாங்கணுங்கிறாங்க. அந்த செகண்ட் எனக்கு அப்பாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக எதுவுமே யோசிக்காமல் இம்மீடியட்டாக கண்டிப்பாக அதை 3மே செய்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்காக கடினமாக உழைச்சி +2 முடியும் போது அப்பா சொன்ன 3 ஆசை என்னோடய ஸ்கூல் ஃபஸ்ட் எடுத்தேன். 4 சப்ஜெக்டில் ஃபஸ்ட் எடுத்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் MBBS மதுரை மெடிக்கல் காலேஜில் வாங்கினேன். அவரின் வெற்றி பெற்றோரின் விடாமுயற்சிக்கும் அவரது உழைப்புக்குமான பதிலளிப்பு. பள்ளியின் முதல் மாணவராக வெளிவந்த முத்து சரவணகுமார் மதுரை மருத்துவக் கல்லூரியில் MBBS முடித்தார். MBBS மதுரையில் முடிச்சுட்டு MS ஆர்த்தோ குஜராத்தில் படித்தேன். MBBS முடிச்சுட்டு ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம். அதில் அகில இந்திய பட்ட மேற்படிப்பு மருத்துவர்களுக்கான நுழைவுத் தேர்வில் முதன்மை மாணவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டு MS ஆர்த்தோ குஜராத்தில் பண்ணேன். குஜராத்தில் MS ஆர்த்தோ முடிச்சுட்டு அங்கே ஃபைனல் எக்ஸாமில் கோல்டு மெடல் வாங்கி யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் எடுத்து, அப்புறம் நிறைய ஃபெல்லோஷிப்ஸ் MS ஆர்த்தோ முடிச்சுட்டு நிறைய ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம்ஸ் சொல்லுவோம். ஒவ்வொரு ஏரியாவுக்கு கோர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸு. இப்போ நீ இருக்குன்னா நீல மட்டும் ஒரு 2 years, அப்புறம் ஷோல்டர் ஜாயிண்ட்டில் கோர் ட்ரைனிங் ஒரு 6 weeks அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு மூட்டுகளை பற்றியும் ஒவ்வொரு எலும்புகளை பற்றியும் அந்த எலும்புரி வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு துறைகள்லையும் ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம் கூடிய இன்டென்சிவ் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு வேறு நாடுகளில் ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து அந்த மாதிரி வேறு நாடுகளில் ட்ரைனிங் முடிச்சுட்டு அப்புறம் குஜராத்தில் எலும்பு முறிவு மருத்துவ படிப்பின் போது ஸ்காலர்ஷிப்பாக கிடைத்த 65,000 ரூபாயில் 2,000 ரூபாயை தன் செலவுக்கு எடுத்தது போக மீதியை வீட்டின் கடனை அடைப்பதற்காக அனுப்பி வைத்தார். இதை சொல்லும் போதே வாழ்வின் எந்த நிலையில் இருந்தாலும் கல்வி ஒன்றே நம்மை உயர்த்தும் கருவி என அடிக்கடி தன் தந்தை கூறியதை நினைவு கூர்ந்தார். இதைத்தான் தந்தை மகட்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல் என்பார் நம் திருவள்ளுவர். தன் முன்னோர்களின் பண்பும் தாய் தந்தையின் அன்பும் கடமை உணர்வும் முருகனின் மேலுள்ள பக்தியும் முத்து சரவணகுமார் அவர்களின் தனித்தன்மையை கட்டியம் காட்டின. பிறந்த நாளிலிருந்து அவர் எப்போதும் மற்றவர்களுக்கு ஒளியாக இருக்க வேண்டும் என்பதே அவர் குடும்பத்தின் மௌன ஆசீர்வாதம்.
ஒரு மருத்துவரின் வெற்றி அவரது நோயாளிகளின் நகர்வாகும். பாதிக்கப்பட்டோர் எடுத்து வைக்கும் அந்த ஒவ்வொரு அடியும் அவர்களின் மருத்துவருக்கு ஒரு பாராட்டு. அப்படி இவரால் பயன்பெற்றவர்களின் வார்த்தைகள் நமக்கு நம்பிக்கை ஒளியாய் நிற்கின்றன. வணக்கம், என் பேர் விஜயன். நான் சிங்காநல்லூரில் இருக்கேன். எனக்கு ஒரு 6 7 வருஷம் முன்னால் ரொம்ப சிவியர் 2 காலுமே வலியாக இருந்தது. நடக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். நார்மல் ஆக்டிவிட்டீஸ் கூட செய்கிறது இதாக சிரமமாக இருந்தது. இங்கே வந்து செக் பண்ணி பார்த்தோம், எம்ஆர்ஐ, எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்தோம். அப்புறம் ஒரு டவுட் இருந்ததுனால ஆர்த்தரோஸ்கோப்பி பண்ணி உள்ளுக்குள்ளே லென்ஸ் விட்டு பார்த்தோன்னே 2 கார்ட்லேஜும் தேஞ்சிருந்தது. அதனால ஒரு 2 காலுக்குமே சர்ஜரி தேவைப்படுதுன்னு சொல்லி சீஃப் டாக்டர் புத்தூர் சரவணகுமார் சொன்னதுனால நான் தைரியமாக அவரை நம்பி ப்ரொசீட் பண்ணோம். ஒரே அட்டம்ப்டில் ஒரே அட்மிஷனில் 2 காலுமே நல்ல விதமாக சர்ஜரி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்லி கொடுத்த பிசியோ எக்ஸசைஸு அதில் ரெகுலராக ஒரு 1-2 மந்த்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி ஓரளவு கரெக்டாக செட் ஆகிடுது. இப்போ வந்து எல்லாரும் போலவே என்னால் காலை மடக்கி உட்கார முடியும். ஸோ யூஸ்வலாக வந்து இந்த முட்டை ஆப்ரேஷன் பண்ணவங்க இவ்வளோ ஃபோல்டு பண்ணி உட்கார முடியாது. பட் நம்ம அந்த எக்ஸசைஸும் எல்லாம் ஒழுங்காக பண்ணினதுனால என்னால் இப்படி உட்கார முடியுது. ஆஃப்டர் சர்ஜரி ஒரு 1 மந்த்லேயே நான் நார்மல் ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்பவும் போல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. கார் ஓட்டிகிட்ருக்கேன். காரில் ஒரு 500 கிலோமீட்டரில் கூட அட்டஸ்டேஜ் இப்போ ஓட்டிகிட்ருக்கேன். அப்புறம் பழனியெல்லாம் போகிறேன்னா மலை மேலே நடந்தே கூட போயிருக்கேன். அப்புறம் சபரிமலைக்கு 2 வருஷமாக எகெயின் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பம்பையிலேருந்து மேலே வரைக்கும் நடந்து போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் மேலே நடந்து போய் கீழே நடந்து வந்து என்னால் வர முடியுது. சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் ஒரு 90% நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கேன். வணக்கம், எப்படிங்க? நான் ஈரோடு மாவட்டங்க, மாமரத்தப்பாளையம் என்னோட ஊர். ரொம்ப வலி, கால் வலி எடுத்துச்சுங்க. அங்கே அதுக்கு பிற்பாடு தான் ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்க. இங்கே வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருக்கு. டாக்டர் வந்து நம்ம மூடு தேஞ்சு போச்சுங்கய்யா, பண்ணித்தான் ஆகும்னு சொன்னார். சரிங்க சார், பண்ணிடலாங்க. பண்ணிட்டுங்க 4 மாதம் ஆச்சுங்க. பண்ணி சூப்பராக எல்லாம் பண்ணி விட்டாருங்க. ஆஸ்பத்திரியில் டாக்டர் அருமையாக பார்க்குறாருங்க. நான் பண்ணிட்டு போனேங்க. மறுபடியும் போயிட்டு 4 மாதம் கழிச்சுங்க 2வது கால் அது வளைஞ்சு போயிங்க. வந்துட்டு டாக்டர் என்னட்டாரு, இதுவும் வளைஞ்சு போச்சுங்க ஐயா, பண்ணித்தான் ஆகும்னு சொன்னார். சரிங்க, ஓகே நான் பண்ணிக்கிறேன் சொல்லி பண்ணிட்டுங்க. இப்போ 25 நாள் ஆகுங்க 2வது கால் பண்ணி. இப்போ நான் நல்லா நடக்கிறேங்க. இப்போ எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லைங்க. இந்த 15 வருஷம் முந்தையே எங்கள் வீட்டுக்காரிக்கு பண்ணிச்சுங்க. அது 15 வருஷம் இருந்ததுங்க. நல்லா அருமையாக இருந்தது. அது நிறைய பேர்த்த நான் கூட்டியாந்து இந்த ஆஸ்பத்திரியில் டாக்டர்கிட்ட காமிச்சுங்க. நிறைய பேர்த்த கூட்டியாந்து எங்கள் சொந்தக்காரெல்லாம் பண்ணி விட்டுருக்குறோம். டாக்டர் பண்ணி விட்டுருக்காரு. எல்லாருமே நல்லா இருக்காங்க. 2வது ஆஸ்பத்திரி பற்றி சொல்லணும்னா, நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது வந்து டாக்டர் சரவணகுமார் அவர் சீஃப் தான் பண்ணுறாரு. அவரோட கோ டாக்டர்ஸு எல்லாருமே ரொம்ப ஒப்ளைஜரு, ரொம்ப நல்லா எல்லாருமே திறமைசாலியாக இருக்கிறதுனால சக்ஸஸிங் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறம் இங்கே ஒர்க் பண்ணுற நர்சிங் அந்த ஸ்டாஃபுகளாகட்டும், அதே மாதிரி பிசிஓ சொல்லி கொடுக்குறவங்க எல்லா ஸ்டாஃபுமே பேஷண்ட்ட என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப கைண்டாக இருக்காங்க. ரொம்ப எஃபெக்டிவாக நல்லா பார்த்து இது பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அஃபிஷியல் ஸ்டாஃப்ஸும் அப்படிதான். ஏதாவது போய் கேட்டுன்னா ரொம்ப பொறுமையாக பதில் சொல்லி எந்த விதமான மன உளைச்சலோ மன சங்கடமோ இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண முடியுது. மோர் ஓவர் ஆப்ரேஷன் சார்ஜஸ் இதெல்லாம் கூட நார்மலாக இருக்குது. மற்ற ஹாஸ்பிட்டல் கம்பேர் பண்ணும்போது ரீசனபிளாக அஃபோர்டபிலிட்டியாக இருக்குது. இந்த ஆஸ்பத்திரியில் பண்ணினது ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள். தேங்க்யூ. என்னோட மூத்த பிரதர் வந்து ட்ரெஸரி ஆஃபீஸர். அவர் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் ட்ரெஸரி ஆஃபீஸராக இருக்கார். 2வது பிரதர் வந்து இன்ஜினியர். அவர் வந்து மேலை நாடுகள்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கே ஓன் கம்பெனி வச்சுருக்காரு. 3வது பிரதர் டாக்டர். அவர் இஎன்டி சர்ஜன், தஞ்சாவூரில் இருக்கார். அப்புறம் எனக்கு வந்து என்னோட மனைவி டாக்டர் ஏஎஸ் பிரேமா. அவங்க வந்து ரேடியாலஜிஸ்ட்டு. இங்கே நம்ம ஹாஸ்பிட்டலில் மேனேஜிங் டைரக்டராக இருக்காங்க. எனக்கு 2 குழந்தைங்க. முதல் பொண்ணு வந்து இப்போ MBBS ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கான். 2வது பையன் வந்து +1 படிச்சுட்டு இருக்கான். ஆரம்பத்தில் மருத்துவ படிப்பை முடித்து அரசு மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரியும் போது மருத்துவ சேவை அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதே அவர் ஆசையாக இருந்தது. ஆனால் போதுமான வாய்ப்புகள் அமையாத காரணத்தினால் 2010ஆம் ஆண்டு கோவை ராமநாதபுரத்தில் உள்ள தீபம் ஹாஸ்பிட்டல் 3வது தளத்தில் தனது சேவையை தொடங்கும் முதல் படியை எடுத்து வைத்தார். பின்பு படிப்படியாக ஒரு எலும்பு முறிவு மருத்துவராக தனது பயணத்தை விவரிக்கும் போது, அப்புறம் இங்கே கோயம்புத்தூருக்கு வந்து ஒரு பெரிய மருத்துவமனையில் எலும்புரி மருத்துவராக ஜாயின் பண்ணி, அப்புறம் இன்னொரு மருத்துவமனையில் தலைமை எலும்புரி மருத்துவராக ஜாயின் பண்ணி, அப்புறம் சொந்தமாக ஒரு வாடகை கட்டடத்தில் நம்ம முத்தூஸ் மருத்துவமனையை தொடங்கினோம். அப்புறம் நம்ம சொந்த பில்டிங்கில் சிங்கானூரில் முத்தூஸ் மருத்துவமனையை ஃபஸ்ட்டு நம்மளோட ஓன் பில்டிங்கில் ஆரம்பித்தோம். இப்போ இதை தொடர்ந்து நம்ம முத்தூஸ் மருத்துவமனை பலதுறை மருத்துவமனையாகவும் எலும்புரி மருத்துவமனையும் சரணம்பட்டியில் இயங்கிக்கிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து நம்ம 3வது மருத்துவமனையை சத்தியமங்கலத்தில் அடுத்த மாதம் ஓப்பன் பண்ண போகிறோம்.
ஆசிரியரின் கனவாக தொடங்கி சமூகத்தின் நம்பிக்கையாக வளர்ந்தவர். ஒரு மருத்துவராக அவரின் கடும் உழைப்பும் செயல்பாடுகளும் ஆற்றிய சாதனைகளும் வாங்கிய விருதுகளும் அவரால் பயன்பெற்றோர்களின் பாராட்டுகளும் மருத்துவம் என்பது எளிய மக்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்கிற அவரது வேட்கையும் அவரை ஒரு மருத்துவராக மட்டுமல்ல சமூகத்தின் பால் அக்கறை கொண்ட ஒரு மாமனிதராக உயர்த்தியுள்ளது என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. ஒரு வாடகை கட்டிடத்தில் தொடங்கியது முத்தூஸ் மருத்துவமனை. இன்று தனது சொந்த கட்டிடத்தில் நவீன வசதிகளுடன் உலகத்தரத்தில் இயங்கி வருகிறது.